பார்த்து பார்த்து பல வருஷமா வளர்த்து வந்த தென்னம்பிள்ளை. உன்னை அப்படியெல்லாம் வெட்டி சாச்சிட மாட்டோம். வீடு கட்ட வேண்டும், இருந்தாலும் உன்னை பாதுகாப்போம், அது எங்களுடைய கடமை. இயற்கையை அழித்து விடாமல் பொறுப்புள்ள ஒரு விவசாயியின் செயல். முடியாத செயல் எதுவுமே புவி மீது கிடையாது. எழுந்துவா புயலை போலே பலம் என்ன புரியாமலே பணிந்தோமே குனிந்தோமே எழுந்துவா மேலே மேலே. அன்பு கோகனட் ஃபார்ம் என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் பகிரப்பட்டிருக்கும் இந்த நெகிழ வைக்கும் காட்சியில் அவர் அந்த பகுதியில் வீடு கட்ட போகிறார். ஆனாலும் ஒரு மரத்தை வளர்த்து அதன் பயனை அடைய குறைந்தது 6 வருடங்களாக ஆக வேண்டும். அது ஒரு நாட்டு தென்னை மரம். பல காலமாக அவர்களுக்கு தேங்காய்களை கொடுத்து வாழ்வாதாரத்தை கொடுத்து வந்த மரம் அது. அதற்கும் உயிர் இருக்கிறது, அதற்கும் உணர்வு இருக்கிறது. அதனை சார்ந்து நாமும் வாழ்ந்து வருகிறோம். எப்படி வெட்டி வீழ்த்தி விட முடியும்? அந்த பொறுப்புள்ள விவசாயி இயற்கையை காத்திருக்கிறார். அவ்விடத்திற்கு அருகாமையிலேயே பொக்லின் உதவியோடு அந்த மரத்தையே தோண்டி எடுத்து அதற்கு உயிரூட்டும் விதமாக பக்குவமாக அதனை புதைத்து இருக்கிறார். மீண்டும் அந்த மரம் வளர்ந்து வருகிறது. இன்று உள்ள காலநிலையில் ஒரு மரத்தை இப்படி வளர்த்து ஆளாக்க முடியுமா? ஒவ்வொரு விவசாய குடிமகனுக்கும் ஆழமாக உணர்த்தி இருக்கும் காணொளி. அந்த விவசாயிக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோமா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் மஞ்சு குரூப், சிம்ஸ் பார்மசி அண்ட் கிளினிக்ஸ், கிராண்ட் ராயல் டூர்ஸ்.